நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
காப்பி தமக்கே கணபதியே எந்தாயே போதி போதியே ஹலோ எனதருகே அமையா
ஆமையா ஆமா இவா ஏ ஜீவாய நாயக ஜீவாய நாயக அருதருணேசவல ஆர பொருள தீவாய ஏ பெரிய யசொலிக நலதிரு மகன பெரிச்சாளி மகன பெரிய யசொலிக जार करे बाबू बुलार्दवो है बदिया चोदी मूले चंद्रे उमर हुआ ஒரு மகள் வகிதவாயே தொழுதே பரந்திய வதிரந்திய இவ ஒரு மகள் கணுவ போழுதுவா நிறைவேறட்ட ஆமையா உடைய இத நிறைவேறட்ட உள்ள வேலவா 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 ஆண்டவா வேலவா நெய்வதைத்தவாயே
புகழவில்லில் பாட வில்லில் பாட ஆள போடவே போடவே தாள போடவே பரமேஸ்வரரா ஹலோ ஹலோ பரமேஸ்வரரா ஆமையா ஆமோ வரவே வரவே முகன பாட அவுல்லையே தொழுத அவுல்லையே சுவல்லாவோ அவுல்லையே அவுல்லையே இடாமல் நாதாயே நாதா மைலாவோ ஜெயர்கி ஆலையா காலால் பாதத்தையே கலாகியே மாகியா வானோ கோனோ வாட வாட ராமோ மகள மலை மகள மகள கதிருமகள மகள மகள லுமமோ கிளிய அயமோ சரிய உரிவாயே உணர்ந்து ஈல காவல் 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 இலையோ வேண்டு ஏங்கியே ஐயம்மாவோ எழுதாய உமம்மோ எழுதாய எழுதாய
பயமா ஓ வருதே வருதே ராமோ வாழ புரிவாய வாழ திரரே அருள் புரிவா மகரே ராமோ ரகுராமா அருள் புரிவாய வழகிய லியமோ அருள் புரிவாய லியமோ ஏனமம்மா ஏச்சியம்மாள் தருள்வாய புரிவா லியமோ நம்மம்மா ஜரியே புரிவா கம்மோ ஏனமம்மோ அம்பிகையே அம்பிகையே வேணமம்மோ அகரில் கோ மமம்மா ரம்மாள் நமமோ இரவனே ஏனமையோ பிள்ளை தமாகே பசாமி புரிவா மோ மம்மா பிள்ளை ஐயோ புரிவா வெள்ளை ஆண்டி புரிவா ஐயோ துமையா அதிலே அதிகாரே ஆண்டியே புரிவா ஐயோ சுடலையோ எதிலே வேற ஆண்டிய புரிவா இலே வேற ஐயோ சுடலையா வேணுமையோ அடிப்பாரியே அடிப்பாரியே யமாதேவியாள் வகையறியே நிலாளை தனில் பமாப்பா எழுதறியே இவ வகையாரியே நிலாளை தனில் உயல் கூறுவோ நாளை தல்லில் தல்லில் உயல் கூறுவோ குருவோயல் கூறுவோ அதிலே அதிலே எதிலே ஓ வைத்த வரவே யாரையே வரில்லையே நீ
பதில்லை காலோ பதில்லை காலோ பதில்லை காலோ காலோ பதில்லை யாரையே யாரையே அவர்தான் துமானால் துமல்லா கதிலே சொரியோ வாழு வெற்றே அதிவெற்றே குலபர்பாதோ ஹரியோ வாழு வெற்றே பாதோ சொரியோ வாழு அழகே அர்த்தம் சொல்லு இவற்றே சாதி வந்தோ ஹரியோ வாழு அவரோ வெற்றே சாதி வெற்றே குலபர்பாதோ சபையோர்கல்ல சபையோர்கல்ல பெரியோர்கல்ல எருவாரி பேரு பெரியோர்கல்ல சபையோர்கல்ல நமஸ்கரித்தே மார்கள வான்கள கவியாள் ஆலையே கச்சொல்லியே ஓரோ இடிவீரே காலோ வேண்டு காலு காலு இட்டாலு காலு 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 ಗುಡ್ಡೋ ಏನು ಮಯ್ಯ
குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். ஒரு பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம்னா அப்படின்னா செல்போன்ல பார்க்கும்போது எங்க தாத்தாவை கொஞ்சம் கலரா தெரிஞ்சிருக்கும். நாமெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி இருந்திருப்போம் அப்படியே பார்க்கும்போது. இந்த தாத்தாவை பார்க்கும்போது கொஞ்சம் கனமா தெரிஞ்சிருக்கும். என்னைய பார்க்கும்போது கொஞ்சம் ஒல்லியா தெரிஞ்சிருக்கும். அதனால நேர்ல பார்க்கும்போது சில வித்தியாசங்கள் இருக்கும். என்ன பார்க்கும்போது விஜயகாந்த் மாதிரி இருந்திருக்கும். அம்மா விஜயகாந்துக்கும் உனக்கு கிட்ட வச்சா எட்டுமாயா? என்ன சொல்லி வச்சாரு? வச்சாலும் எட்டாது. சொல்லி வச்சா இருக்கு. அவர் ஒத்த கைக்கு இருப்பியா நீ? அதாவது வாய்க்கு சூத்தல் இருக்காங்க. எதை வேணாலும் சொல்லலாம். கொஞ்சம் அதனாலே சாரீர குற்றம் குறை இருந்தாலும் சரீர குற்றம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சொல் பின்னால் இருக்கலாம், பெண் சொல் முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை, உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் அல்லாமல் அப்படி உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க, தாய்மார்கள் சிரிக்கதை பார்த்தா யாருக்கும் கோவமே வராது போல இருக்கு. ஒருவேளை அவங்க வீட்டுக்காரங்கிட்ட கேட்டா தெரியும் நினைக்க. ஒருவேளை உங்க யாருக்காவது கோவம் வந்தா எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எடுத்து தான் இப்படி இருக்காரு. போக்கும் போலதான் பிள்ளையார் கோயில் ஆண்டியான் நான் தான் அடி விடணுமா. தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்ல 10 இட்லியை வாங்கி கொடுத்து வயத்தை நிறைச்சு நல்ல சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கோ அது வரைக்கும் நல்லா போட்டு அடிங்க. அடிச்சா என்கிட்ட உடம்பு வேணும்ல. வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் தாத்தாவுக்கு சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. என்ன டானிக்கையோ அதை நாங்களாம் குடிக்க முடியாது. அதெல்லாம் அடிச்சா போயிருவாரு. அது அதுக்கு மேல அதை ரோக்கரை குடிச்சா மூச்சு நின்று போவோம். 1848 ஒன்று வாங்கிட்டாங்க. என் பாடு கப்புன்னு அடிக்க கப்புன்னு அடிச்சுட்டு என் பாடு குப்பை அடிச்சு படுத்துக்கிடுவேன். ஆகையினாலே சரி 6 பிழை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமையா பாதி மதி ஆமையா கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம். நல்ல பௌர்ணமி பஞ்சமி கடலில்
இல்லையா தாய்மார்களுக்கு தெரியாம இருக்க கூடாது. முதல்ல எல்லாரும் இப்படி வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு தானே அமைதியா போடுங்கம்மா ஒரு குலவை தாயம் பொண்ணான மணிக்குலவை ஏ முக்கா முக்கா மூணு நேரம் ஒரு குலவை போடுங்கம்மா சாஸ்தாமி ரெண்டாரண்டு இன்னும் ஒரு குலவை இருகரையும் பெருகி வர பொன்னான பூணூலா ஏ பொன்பரிந்த நாவலம்மா போடுங்க பொன்னான பூணூலா ஏ பொன்பரிந்த நாவலம்மா வெள்ளையான பூணூலா ஆனா வெங்கலத்த நாவலம்மா தங்கத்தான பூணூலா தனி வயிற நாவலம்மா ஆனப்பட குதிரப்பட ஐயா காட்சி வேப்படையா பொன்படையா பின்படையா தண்டி எலும்படும் படையா ஆனா புலி கூட்டத்தோடு அவதரித்து வாராரே ஆரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே ஆமையா அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா ஐயனுக்கும் ஐயனாக கனமாலயனாகவே வந்து பிறந்தார். ஆடே. சாமியாடி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆடி வெள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆடி பெண்ணா முடி உலர்ந்து முடி குலுங்க யாரெல்லாம் கொலுவி இருந்தார் கொலுவி இருந்தார் அரணாரோடு பார்வதியும் பார்வதியும் ஆனந்தமாய் கொலுவிருந்தார். கொலுவி இருந்தார் சாமி இந்திர லோகத்திலே லோகத்திலே இந்திரனா சந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தார். கொலுவி இருந்தார் சத்தியலோகம் தன்னதிலே கண்ணனிலை சதிர்முகன் சரஸ்வதியும் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலுவிருந்தார். கொலுவி இருந்தார் வைகுண்ட லோகத்திலே லோகத்திலே அச்சை மாலும் லட்சுமியும் லட்சுமியும் அங்கே லட்சுமி ஐயோ சுடனே கொலுவிருந்தார். கொலுவி இருந்தார் அங்கே சுடனே கொலுவிருந்தார். கொலுவி இருந்தார் முற்பத்து முற்கோடி தேவர்களே, நாற்பத்து எண்ணாயிரம் கோடி. அங்கே அகத்தியர் அம்புலத்திய, அழகு கலை கூட்டு மாமுனி. அமர தேவர் முனிவரும், அங்கே அஷ்டதிக்கு பாலர்கள். பூசாமல் குடை பிடிக்க, குண்டோதரனும் கொலுவிருந்தார். நாட்டு செய்தி சொல்லிட நாரதரும் கொலுவிருந்தார். இத்தாதி பேர்களோடு அங்கே இத்தாதி பேர்களோடு ஈசன் பகவானும் கொலுவிருந்தார். அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் அவையா ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு சிவபெருமானோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். யார் யாரெல்லாம் ஆகாயத்தை சூரியன், ஏனோ ஆகாயத்தை சூரியன், ஏனோ அங்குகளில் சந்திரன், ஏனோ ஆகாயவாணி, நீயோடு ஆகாயவாணி, நீயோடு கதவி, கொலுவி இருந்தாள் அன்னை கதவி வந்திருந்தார். அங்கே கொலுவிருக்கும் நாளையிலே, கையிலே கொலுவிருக்கும் நாளையிலே, நாளையிலே கைலாச வாசலிலே செவிலே
ஆமா காலாகலன் காமாலை கண்ணன் ஆமையா கண் கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலம் ஆமா திருநீல கண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிடம் அணுக்களை படைத்தார். நாமலை ஏன் படைத்தார்? எதற்காக படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. நம்ம மக்களிடத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவே உலகத்தை படைத்தார். ஆமா. ஒற்றுமை என்பது இன்னைக்கு எல்லா இடத்திலையும் இருக்கா? ஒரு இடத்திலையும் கிடையாது, எங்கேயுமே இல்ல. ஆமையா. ஏன் ஒற்றுமை இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்தில் ஒற்றுமை என்பது வருமா? வராது. ஒரு காலத்திலேயும் வராது. ஆனால் இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் இறைவனாகிய பகவானை என்றென்றைக்குமே நாமல் வணங்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய வடிவத்திலே அதோ உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு. யாரோ? நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். பொம்பளைய பூரா பேர் இடம் விடாம பின்னால போய் உட்கார்ந்து இருக்காங்க. அதெல்லாம் பாதுகாப்பு தான். அப்படியா? ஆமா, பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு சிங்கம் தானே. பாதுகாப்பு சிங்கமா? சரி. அந்த காலத்துல அப்படி, இந்த காலத்துல நாங்க இருக்க போய் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்ப எங்களுக்கே பாதுகாப்பு நீங்களா? ஆமா. அப்ப காலம் மாறி போச்சு. சரிதானே? சிவனுடைய வடிவத்திலே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்து அம்மா சிவ சக்தி இருக்காளே, இந்த முத்தாரம்மா, மாரியம்மா, காளியம்மா, அந்த அம்மானுடைய வடிவத்திலே தாத்தா வராதங்க. வேற ஒண்ணும் இல்ல, முத்தாரம்மான்னு இப்ப பேர சொன்ன பத்தியடா, அதான் அம்மா வந்துட்டா. ஆமா, அவ இருக்க விரதத்துக்கு வர வேண்டியதான். நானே நொஞ்சு போயிருக்கேன். தாத்தா குளிச்சு 3 மாசம் ஆகுது. அப்ப நல்ல 3 மாசமா குளிக்காம இருக்காரு. அப்ப நல்ல டாக்டரை பார்த்து செக்அப் பண்ணுங்க. தாத்தாவுக்கு 3 மாசமா ஏன் குளிக்காம இருக்காருன்னா, சுவாசியக்காரு தண்ணியில கண்டம் இருக்காரு. தண்ணியில கண்டம்னா அவர் நினைக்கிற மாதிரி அந்த தண்ணியில கண்டம் இல்ல. சுவாசியக்காரு சொன்னது இந்த தண்ணியில கண்டம்னாரு. 12 மணி கடைக்கு போக கூடாதுன்னு சொன்னாரு. இவர் அதை கேட்காம குளிக்காம துண்டை நினைச்சு தொடச்சுக்கிட்டு அலைதாரு. எனக்கு இந்த விவரம் தெரியாதுல்ல. நீயும் போய் ஆச்சியும் போய் சாதகம் பார்த்திருக்கியா? அவங்க உங்ககிட்ட ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு உண்மையை சொல்லிட்டோம்ல, நாளைக்காவது வீட்டுல போய் குளி. நாளைக்கு வீட்டுல போயா? போகும்போதே குளிச்சுட்டு தான் போகணும். அப்ப அப்படி ஏறல போய் ஒரு குளிச்சுட்டு, ஆமா, பாட்டு முடிஞ்சோட குளிச்சுட்டு போகணும். அப்ப அப்படி செய். சரி. அப்ப இந்த முத்தாரம்மனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கு மட்டுமே 3 ஆசைகளை கொடுத்தார். அது 3 ஆசை. என்ன ஆசைகளா? 3 ஆசைனா என்ன தெரியுமா? என்னய்யா? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. அடேங்கப்பா. பையா பெண் ஆசைன உடனே தூக்கி போடுது தாத்தாவை. அதானே. அப்ப இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ணன் நாமளுக்கு கொடுத்து, சரி,
என்சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. ஆமா, வயத்தை ஒரு சான் கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம எல்லாம் என்ன பாடுபட வேண்டி இருக்கு? அது ஏன் கேட்க? அடேங்கப்பா, ஏ ஐயா, இரவொன்னும் பாராம பகல் ஒன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் உடம்புக்கு சரியில்லைனாலும் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம்னு எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது. ஆமா, வயர் இருக்குல்ல, எல்லாம் எதுக்கு? வயத்துக்கு. இந்த ஒரு சாண வயத்துக்கு தான். அதேதான் 6 பேரும் தென்காசியில இருந்து இந்த உமரிக்காடுக்கு வந்திருக்கோம்னா எதுக்கு வந்திருக்கோம்? வில்லு படிக்க. எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. ஆமா, சாப்பாட்டுக்கு பிறகுதான் வில்லு பாட்டு. பிறகு சரிதானே? சரி, என்ன தேவைப்படுது? சரி சரிதா, சரி. அடேங்கப்பா, என்ன? சரி, அடேங்கப்பா, சரி. உனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே ஓப்பி தான். அதுதானே? சரி. அவன் விடிய காலை யாரும் உசுப்பவே வேண்டாம், தன்னால எழுந்திரிச்சிடலாம். ஆமையா, ஏதாவது சொல்லக்கூடாது. அப்ப இந்த ஆண்டவன் எண்சான் உடம்பை கொடுத்து நாமளுக்கு ஒரு சான் வயச்சை கொடுத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணினார். பகல் முழுவதும் நாமளுக்கு ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்ததோர் பகவான் பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டி இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதாது, என்ன செய்ய வேண்டும்? பட்டினி இல்லாமலே நாமளுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எவ்விதமாகவே படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார்.
ஆமையா இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா தாத்தா? சட்டாப்பியோட நிக்காளா? ஆச்சி ஏன் அப்படி சட்டாப்பியோட நிக்கா தெரியுமா? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுல கொண்டு போய் நான் கொடுத்த ரூபாய ஆச்சி கையில கொடுத்தேன்னு வை, வச்சிருக்க சட்டாப்பைய வச்சு நல்ல 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுக்கலன்னு வையி, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு ஒரு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. ரூபாய கொடுத்தா தோசை, கொடுக்கலைன்னா 2 பூசை. சரிதானே? சரி பல்ல காட்டுவாளா? அவன் சுவாத்த வச்சு திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? அப்போ ஆண்டவனாகிய பகவான் அகில உலகம் எல்லாம் அமுதலந்து வந்ததனால பார்வதா தேவி பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். கலைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலைவிருந்து வருகிறார் அல்லவா? அப்படியாகவே கொலைவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவனை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்னம்மா இரேழு உலகமெல்லாம் இறையிழந்து வரக்கூடிய இறைவா, நீங்க உலகமெல்லாம் படியிழந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் பகவானை தான் வணங்குகிறார்கள். அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், நான் பாதுகாத்தேன், மக்களுக்கெல்லாம் 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறார். அப்படி என்றால் என்னையா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன இறைவா? என்ன ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உதயவே தாயே, ஒன்றோ ஒன்றாண்டி உடையவே தாயே, இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரே எம்மா மூணு மூணாண்டி முக்கண்ணே இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், பூமியும் நான் தான், பூகம்பமும் நான் தான். அம்மா அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது உனக்கு என்ன சந்தேகம்? என்னமில்லாதது
இறைவா ஐயா இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு சரி எனக்கு தெரியாமல் காலையிலேயும் மாலையிலேயும் யாரோ இரு பேர்களை நீங்கள் போய் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க ரெண்டு பெயரும் யாரு? சொல்லுங்கள் ஐயா. ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? எதற்காக? பார்வதி, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து படியிழந்து பாதுகாத்து வந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் யாரால முடியும்? அது யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையான சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. பகலும் தெரியாது, இரவும் தெரியாது. ஒரே இருட்டாதான் இருக்கும். ஒரே பகலா இருந்தா நம்மளால வேலை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது, முடியாது. ஒரே இரவா இருந்தாலும் தூங்கி கொண்டு இருக்க முடியுமா? எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? எவ்வளவு நேரம் தான் தூங்க முடியும்? 12 மணி நேரம் தூங்கலாம். அப்போ பகலும் வேணும், இரவும் நமக்கு வேணும். வேணும் ஐயா. அதனாலே என் வலது கண்ணை சூரியனாகவும், ஆண்டவன் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி. சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. இரு பேர்களையுமே இரண்டு கண்களாகவே நான் கருதி வருகிறேன், பாவித்து வருகிறேன் அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே பார்வதி யோசித்து பார்த்தா, என்ன செய்கிறாள்? அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆண்டவன் கண்ணை மறைத்து சூரியன் வாராரா சந்திரன் வாராரா இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யார் வாரான்னு பார்ப்போம். பகவான் மீது நம்பிக்கை இல்லாத பார்வதியானவள் அரணாருக்கு தெரியாமல் ஆதிபராசக்தியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? இரு கரத்தை எடுப்பாள், அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. இருக்கின்றது. நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா என்ன பார்க்க உங்களுக்கு. ஆமா. வேற என்னன்னு பார்த்தேன். கும்பிட்ட உடனே யாரை பார்க்காங்க? பரவாயில்ல. அப்ப இந்த ஆண்டவனுடைய திரு கண்களை மறைத்த உடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருளா இருக்கு. இருக்கின்றது. பார்த்தாலும் போறாது, கதையை கவனமா கேட்கணும். அதான் முக்கியம். ஆமா, கதை எங்க வருது, என்ன படிக்காங்க, சுத்தாரம்மா எப்படி பிறந்தா, ஏன் பிறந்தா, அவளுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு, அம்மா எப்படி நம்ம ஊருக்கு வந்தா, எப்படி வந்தா, கதையை பூரா கவனமா கேளுங்க. கவனமா கேட்டா தான் தெரியும். கொஞ்ச நேரம் வசனம் போச்சுன்னு வையே, அவ பழக்க ஆரம்பிச்சிருது. ஆமா, அப்ப இந்த ஆண்டவனாகிய சிவபெருமான் இறைவனார் திருக்கண்களை மறைக்க அகில உலகமே எங்கு பார்த்தாலும் இருள்மயமா இருக்கு. மக்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடுகிறார்கள். தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் கைலைக்கு ஓடி வந்து, ஈசா இறைவா, என்னாலும் எல்லா திருநாளாக ஏன் இப்படி கைலாசம் இருளாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தேவ முனிவர்கள் எல்லாம் திக்குமுகம் தெரியாமலே திகைத்து வாடினார்கள். பார்த்தார் ஆண்டவனாகிய பகவான், என்ன இந்த பொம்பளை இந்த பார்வதி 10 பொருளுக்கும் அர்த்தமா சொல்லி நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கையே வரலையே. இப்பேற்பட்ட பார்வதிக்கு நாம யார் என்று இன்னைக்கு தெரியப்படுத்த வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்களை தானே இவளால் மறைக்க முடிந்தது. சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவான், ஆண்டவன் தான் பகவான் ஆதிசக்தி முன்னால் உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார்.
உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளியின் அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன் பெண்ணை அழைத்தார். அம்மா தாயே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம். இந்த இறைவனுடைய உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்ததனால உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். உச்சி கண்ணில பிறந்ததுனாலதான் அவளுக்கு உச்சினி மாகாளின்னு பேரு அப்படின்னு ஒரு பேரு. அப்ப இந்த பார்வதா தேவி இதனை ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தார். ஐயோ, ஆண்டவனுடைய உச்சிக்கண் மகிமை தெரியாமல் அல்லவா நாமல் இப்படி பரிசோதனை பார்த்து விட்டோம். இறைவன் அவளுக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடக் கூடாது என்று பகவானுக்கு முன்னால் வந்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, அறியாமல் செய்து விட்டேன் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். தெரியாமல் செய்த பாவத்தை என் சிவனாரை எனக்கு மன்னிக்க வேண்டும் ஐயா. இந்த பார்வதியார் செய்த குற்றத்தை பகவானே நீங்கள் தான் எனக்கு பொறுக்க வேணும் ஐயா. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த குற்றத்தை சிவபெருமானே நீங்க பொறுக்க வேண்டும் ஐயா. சிறியார் செய்த குற்றத்தை பெரியார் பொறுப்பதும் கடமை அல்லவா? ஆமா என்று பார்வதா தேவி பகவானுக்கு முன்னால மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டா பாருங்க. ஆமையா. இவ பயத்தினால் பார்வதிக்கு வேர்வை சுரந்து அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலா ஓடுகின்றது. இந்த பார்வதி பயத்தினால் வேர்வை சுரந்த உடனே இந்த பார்வதியின் வியர்வையே ஒரு காட்டாத்து வெள்ளமா கரை உரண்டு நிக்கி ஓடுகின்றது. அந்த அளவுக்கு பகவானை கண்டு பார்வதி பயந்து போயிருக்கா. இப்ப வீட்டுக்காரங்களை பார்த்து வீட்டுக்காரிய பார்த்துதான் வீட்டுக்காரையா பயப்பட வேண்டியிருக்கு. ஆமா, என்ன சரி சரிதான். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதானே, அதேதான். சரி, அப்படி என்னையா உன் பொண்டாட்டி கொடுமை பண்ண வந்தியா? சரி சரி சரிதான் சரிதானே. அடேப்பா, சரி. ஐயோ ஐயா, சரி போயிருப்புல. வேற என்ன? என்னது? பயத்துல வேத்து ஊத்துது அப்படி. வேற சரி சரி சரிதான். ஆமா சரி. அத மாதிரி அந்த காலத்துல பெண்ணா பிறந்தவங்க கணவனை பார்த்து பயந்து போயிருக்காங்க. ஆனா இப்போ மனைவியை பார்த்து தான் கணவன் பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. யாரா இருந்தாலும் தப்பு பண்ணுனா நமக்கு வேர்க்கத்தானே செய்யும். குத்தமுள்ள மனசே குறுகுறுக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பார்வதி நம்ம தானே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். பகவானுக்கு எச்சிக்கன் இருப்பதை தெரியாமல்லாம் இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலான உடனே இந்த பார்வதியின் வியர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிக்கி. நீங்க நல்லா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நல்லா புரியும். அப்ப இந்த பார்வதியின் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி. இது பூலகத்துக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம் வந்து சேரும். அதனால இதை பூலகத்துக்கு போகாம தடுக்க வேண்டும் என்று ஆண்டவனுடைய 1008 சடா முடியிலே ஓர் முடியை உரைத்தார். அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க
10 சொட்டு வியர்வையை 10 கடலாகவே படைக்க வேணும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பேர்நாமத்தை கொடுத்தார். அது உங்க சம்பாதி வெங்கப்பா கப்பா உங்க சம்பாதி வெங்கப்பா கப்பா அது உங்க கடல் ஒரு கடலா ஓர் கடலா தங்கைய சந்தி வெங்கப்பா கப்பா கருப்பு கடல் இரண்டாம் கடல் புதிய பஞ்சம் தீவு கப்பா கப்பா மூணாம் கடல் மோர் கடலா ஓர் கடலா நதிக்கரையின் தீவு கப்பா கப்பா நாலாம் கடல் நல்ல தண்ணி நல்ல தண்ணி ஐந்தாம் கடல் அலைகடலா அலைகடலா ஆறாம் கடல் ஆழக்கடல் ஆழக்கடல் ஏழாம் கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் கடல் எட்டாம் கடல் திட்டு கடல் திட்டி கடல் அங்கே ஒன்பதாம் கடல் அதுவும் கடல் அது பெரிய பெருங்கடலா பெருங்கடலா பத்தாம் கடல் வார்கடலா ஆழ்கடலா வார்கடல் ஏலோ பாங்குடனே அமைந்திருக்க அமைந்திருக்கு அது பாங்குடனே அமைந்திருக்க அமைந்திருக்கு சாமி பத்தாம் கடல் வார்கடல் ஏலா அந்த வார்கடலும் கப்பா ஆலை ஒரு பளிங்கு வண்ண பாறை உண்டு அந்த பளிங்கு வண்ண பாறை வெயிலோ வளர்ந்ததொரு ஆலம் மரோ மரம் அடி அடி நீலே காற்றடித்து மணல் குவி குவித்து ஒரு கரையான் புத்து வளர்ந்து இருக்கு அது ஓங்கி வெள்ள வளர்ந்த புத்து ஓர் 1000 வாசல் உண்டு அது தங்க புத்து வெள்ளி புத்து அது தானாக வளர்ந்த புற்றி மாணிக்க புத்துக்குள் உள்ளாயே அந்த மாணிக்க புத்துக்குள் உள்ளாயே அங்கே யாரெல்லாம் வாழ்ந்து வாராரே பத்தாம் கடல் பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலை பளிங்கு வண்ணம் பாறையிலே ஆமையா படர்ந்த ஆலமரத்தினுடைய அடியிலே ஆமையா காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஆமா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு ஆஹா தங்க புச்சு வெள்ளி புச்சு தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே புற்றுக்குள்ள சென்னாகம் கருணாகம் கண்ணாடி விருசுகள் விரிசுகள் சரி ஆ, ஒரு கேள்வி கேட்க என்ன கல்வியோ யாருக்காவது பதில் தெரியுதான்னு பாப்போம். கேளு சொன்ன தெரிஞ்சா சொல்லுவோம் செல்போன்ல இருக்கோ? புத்துக்கு கொத்தனார் யாரு? தவறு புத்துக்குன்னு இப்படி பாம்பு நிட்டியல. தவறான கொஸ்டின் கொத்தனாரும் கரையாண்டான் கையாலும் கரையாண்டான். இப்ப நம்ம வீட்டை கட்டணும்னா நாமளை போன்ற மனிதர்கள் வீடு கட்டுவார்கள். பாம்பு இருக்கக்கூடிய புத்தை கட்டணுமானா இந்த கரையான் இருந்தா தான் கட்ட முடியுமா? பாம்பால கட்ட முடியாது. தரை வந்து தன் தரையாத்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்தா கொஞ்சமா புத்து இருக்கும். ஆனா அந்த மண் எங்க இருந்து கொண்டு வருதுன்னு சொல்ல முடியாது. ஆமா, அந்த அதேதான். நீரோட்டத்தை வச்சு அதுவே குழப்பி இந்த புத்தை கட்டும் பார்த்துக்கோ. ஒரு நாள் அப்படியே வளர்ந்துகிட்டே வரும். அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சரி சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விருசுகள் ஆமையா எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக என்னையா நாகராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாளும் மன்னவன் தேவி இருபேர்களுமாகவே மகிந்தரசு செய்து வருகிறார்கள். இந்த சிறப்பான வேளையில் ஆவணி மாத 6ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முத்தாரம்மனுடைய திருவாலயத்தில் நாமனுடைய வெள்ளிசையை உபயமாகவே வழங்கிய அன்புதாரர்கள் திரு என்ஆர் குருபுத்திர நாடார் அவர்களும் மும்பையை சேர்ந்த என்ஆர் குருபுத்திர நாடார் அவர்களும்
என்ஆர் வைகுண்டராம நாடார் அவர்களும் என்ஆர் சித்து சங்கர் நாடார் அவர்களும் அதோடு என்ஆர் தாமோதர நாடார் அவர்கள் 4 பேர்களுமாகவே இணைந்து தாரமனுடைய திருவாலயத்தின் கொடை விழாவை முன்னிட்டு இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய வில்லிசையை அன்பளிப்பாகவே ஆலயத்திற்கு உபயமாகவே வழங்கி உள்ளார்கள். ஆமா, கோவிலுக்கெல்லாம் இப்படி அன்பளிப்பு செய்யறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு புண்ணியம். அதாவது பணத்தை 3 விதமாக செலவு பண்ணணும். இப்படி சிவ சக்தி ஆலயத்துகளுக்கு நன்கொடையாக ரூபா கொடுக்கணும். இப்படி வில்லிசை நடத்தலாம், இல்லை ஒரு கெட்டடம் கோபுரம் கட்டதற்கு ரூபா கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஏழை பண்டாரங்களுக்கு தர்மம் செய்யலாம், இப்படி செய்யலாம். அதே மாதிரி நம்மளை மாதிரி ஏழை வில்லிசை புலவர்களுக்கு அன்பளிப்பும் கொடுக்கலாம். அதே மாதிரி கோவில் பணியே திருப்பணி என்பார்கள் சொல்வார்கள், தெய்வத்தொண்டே திருத்தொண்டு என்பார்கள். அப்படி ஆலயத்திற்கு அன்பளிப்பாகவே வழங்கிய அன்புதாரர்கள் அனைவர்களுக்கும் சரி கோவில் சார்பாகவும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. ஆமையா. அதோடு நாகலோக வட்டணத்திலே இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் மன்னவள் தேவி எப்படி வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாகலோக வட்டணத்தில் நாகக்கன்னி தேவியும் தோழர் போல மனமும் போல வாழ்ந்துவார ரதியும் போல வாழ்ந்துவார வாசுகி போல் வாழ்ந்துவார ஒருவர் கேட்டு வள்ளுவனும் வாசுகி போல மன்மதனும் ரதியும் போல சீசனும் கிளியும் போல பூவும் மனமும் போல ரொம்ப பொருத்தமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு கணவன் மனைவி அப்படின்னா எப்படி இருக்கணும்? கணவன் தெக்க பார்த்திருந்தா மனைவி கிழக்க பார்த்திருக்கணுமா? கணவன் மனைவி எப்படி இருக்கணுமா அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டுமா? ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். நல்லபடியா நடந்தால்தான் 2 பேருமே மதிப்பாங்க. ஆம்பளை சரியா நடக்கலைன்னு வையே பிறந்தம்மா மதிக்க மாட்டா, தூக்கி போட்டு மிதிக்கத்தான் செய்வான். பிறகு இவன் எந்திக்க முடியாம நிற்பான். ஒரு தள்ள பிடிச்சா கீழே விழுந்துருவான். இவன் என்னைக்கு எந்திரிச்சு வர பிறகு அதனால ஆண் பெண்ணை மதிக்க வேண்டும், பெண் ஆணை மதிக்க வேண்டும். நம்ம வீட்டுல எல்லாம் இன்னைக்கு அப்படியா இருக்கு? என்ன பேச்சு கேட்கலன்னா வேற யாருக்கு தான் அந்த அம்மா பேச்சு கேப்பா? அப்படியா? சரி சரிதானே. அந்த அம்மா உன் பேச்ச கேட்க மாட்டுக்கா, உன் தம்பி பேச்ச கேட்கான்னு உடனே அதுல இருந்து என்ன தெரியுமா? நீ ஒழுக்கான முறையில ஒழுக்கமா இல்லைன்னு அர்த்தம். நீ குடிச்சிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு தெருவில் தகராறு பண்ணுவ. ஆனா அவர் அப்படியா? நல்லா படித்தவர், வெளியூர்களுக்கு போய் வேலை பார்த்தவர், யாரை பார்த்தா எப்படி பேசணும், எங்க எப்படி நடக்கணும்னு பண்பு தெரிந்தவர். பிறகு சரி சரிதானே.
அதானே கேட்டேன். ஆ சரி, அப்படியா? ஆ சரி. ஆ ஆமையா. உன்ன மாதிரி அண்ணன் கிடைக்கிறதுக்கு உன் தம்பி தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப இப்படியெல்லாம் இருந்தா தாய்மார்கள் மதிப்பாங்களா ஐயா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்ம நடந்துக்க கூடிய நடைமுறையில தான் நம்மளை மதிக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறதுலயும் வித்தியாசம் இருக்கு. ஆமா. ஆனால் இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் அப்படி அல்ல. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இரு பேர்களுமே ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியாகவே இரு பேர்களுமே கொலுவிருந்து வரும்போது இறைவன் அருளால் எவ்விதமான குறையுமே கிடையாது. அவர் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்க